ஹலோ வெல்கம் டு இகிலோல் டிகே. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ பற்றி ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பல காரணங்களால். பட் ஆனால் இனி வழக்கம் போல் நம்ம சேனலில் வந்து வீடியோ வருங்க. ஸோ இப்போ என்னடா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மைன்கிராஃப்ட் இல்லை கேஸ், போக்கிமான் யூனிட் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு ஒரு கேமு. ஸோ அந்த கேம் தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சூப்பர் பிளேயர்லாம் கொஞ்சம் விளாடணும். ஸோ இப்போ தான் லெவல் ஏறிட்டுருக்கு, ரேங்க் ஏற்றுறோம். ஸோ அதனால் இனி நம்மளுக்கு வந்து இந்த கேம் வருங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச கேம் ஏதாவது சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு புது கேம் வந்து ஒன்று போடலான்னு இருக்கேங்க. ஸோ அது வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் வந்துடும். இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வந்து சார்ஜர், இது வந்து சில பேர் எல்லாருக்கும் தெரியும், சில பேருக்கு வந்து தெரியாது. இது வந்து எப்படின்னா போக்கிமான் பேட்டில் கேம்ங்க. ஸோ எப்படின்னா நம்மள்கிட்ட போக்கிமான் வச்சு ஸ்கோர் பண்ணணும், எனிமே அட்டாக் பண்ணணும், இதான் கைஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் எடுத்துக்கோம், நம்ம மட்டும்தான் ஆல்ரவுண்டர், மற்ற எல்லாருமே அட்டாக்கர் தான் கைஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, என்ன இருங்க வரேன். மேட்ச் வந்து வரப்போகுது. நம்ம வந்து பாட்டம் பார்த்து இதாங்க இது பண்ணியிருக்கோம். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோடது மிரைடான் ஜெராக். ஓகே, ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சோன்னே நான் வந்து என்ன சொல்ல வந்தேன், அதாவது என்னோடய ஐடி காட்டுறேங்க. ஸோ உங்களில் யாராவது போக்கிமான் யூனிட் விளாண்டு என் கூட விளாட்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே, பெரும்பாலும் நான் எந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தாலும் ஏற்றுப்பேன். இது என்ன ஓகே, உள்ளே வந்துருச்சு. ஸோ இது ரேங்க்டுன்னா 10 நிமிஷம் இருக்கும் டைம். வாங்க கைஸ், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போக்கிமான் யூனிட்டில் வந்து எப்படி நம்ம வந்து விளாடுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பில்டு எப்படி போக்கிமானுக்கு என்ன ஹெல்த் ஐட்டம் வைக்கலாம், அந்த மாதிரி பில்டும் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போக்கிமான் யூனிட் விளாட்றவங்க நம்ம வந்து பெரும்பாலும் எல்லா கேமே போடுவோம். ஸோ அதனால் கேம் விளாட்றலாம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம புது கேமாக போடுவோம். யார்றவன்? ஸோ நம்ம வந்து இந்த கீழே நான் வந்து இங்கே இருக்கா, இதாங்க நம்ம கலெக்ட் பண்ண பால். இதை வந்து இந்த கோல் போஸ்ட்டில் வந்து போடணும் எனிமியோட இதில். ஸோ இந்த மேட்ச் முடியல யார் அதிகமான இந்த பாயிண்ட் போட்டிருக்காங்களோ அவங்க தாங்க, அந்த டீம் தாங்க வின் பண்ணோம். இதுதான் கேமோட பேசிக்கான இது. ஸோ நம்மளை வேறு அடித்து ஹெல்த்தே இல்லாமல் அனுப்பிவிட்டானுங்க. ஓகே, ரொம்ப சைலண்ட்டாக போகுது கைஸ். கேளுங்க, நம்ம போஸ்ட் போட்டு லெவலப், நம்மளுக்கு வந்து எனிமியை அடிக்கலை இதெல்லாம் பண்ணல, நம்மளுக்கு வந்து லெவலில் வந்து ஏறுங்க. ஓகே, இப்போ நம்ம தனியாக இருக்கோம். இந்த டைம் சிக்கி அவ்வளோதான், ஃபஸ்ட்டு டெத்து. இந்த எல்லாம் வண்டியெலாம் வேறு வந்துட்டு. ஸோ ஓகே, இப்போ எங்கிட்டு கீழே தான் போகணுமா? ஓகே, ஸோ ஆடா இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமாங்கிறது சந்தேகமாக தான் இருக்கு. மிரைடான் இவனை வேறு கில் பண்ண போச்சு நினச்சேன். இன்னும் கில் பண்ணலையே பார்த்தேன். பார்த்தீங்களா அவனை திட்டு டே, அது ஏன் ஏரியாவில் இதுடா. இந்த இங்கே ஒருத்தர் ஒழிஞ்சிருக்கேன், இந்த புல்லுக்குள்ளே ஒருத்தர் ஒழிஞ்சிருக்கேன் கைஸ். இப்போ தான் பார்த்தேன். இருங்க, உள்ள அடிப்போமா? தம்பி வணக்கம். இந்த பார்த்தீங்களா, திட்டு ஒழிஞ்சிருக்கேன். டேய் ஐ
ஓகே இருங்க. ஐ நீட் பேக்கப். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டுக்கலாம் கைஸ். இது நல்ல விஷயம். ஸோ அது மட்டும் இல்லை, மறக்காமல் யாரெல்லாம் போக்கிமான் சீரீஸோட ஃபேனுங்கிறத நம்ம இந்த வீடியோவோட கமெண்டில் வந்து போடுங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சா வீடியோ போட்டு, அதான் பேசியிலே வளர்றேன். ஏங்க இதுக்குள்ளே ஒருத்தர் கேமரா எங்கடா இந்த வரைக்கும் அந்த டாலா ஃபிலிமு டி ஐய போச்சு போச்சு போச்சு. ஆஹா சுத்தம் நான் அவன் பாட்டியே போயிட்டுருக்கேன். ஸோ ஏதோ என்னாச்சுன்னு தெரில, நெட்ஒர்க் எதுவும் ப்ராப்ளமா இல்லை எஃபிஎஸ். ஓகே ஸோ சுத்தம் நம்மள்ட்ட ஒரு சைடு போஸ்ட்டே உடச்சி விட்டானுங்க. வாய்ப்பில்லை. பேக்கப் வேணும்னு ஒரு மெசேஜ் அனுப்பினேன், எவனாவது கண்டுக்கிட்டானா? சார் நம்ம மேலே போயிடுவோம் கைஸ். டேய் எங்கேருந்து எங்கே வரேன் வீணா போனேன். ஏய் அண்ணா கோல் மட்டும் போட விடக்கூடாது. போடு அவனை, அவ்வளோதாங்க சொல்கிறல, கிளிக் பண்ணிட்டேன். டே பேக்கப் இருந்தா வந்துட்டேன் ஒருத்தன். ஓகே நம்மளுக்கு வந்து நெட்டு ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம். ஸோ அநேகமாக நம்ம வந்து இந்த மேட்ச் தோற்றுருவோம்னு நினைக்கிறேன் கைஸ். டக்குன்றா. ஓகே யுனைட் மூவ் வந்து லோட் ஆயிடுச்சு. முடிச்சலாமா வாங்க. ஏய் சாவடா. இந்த டாலான் ஃப்ளேமை ஒரு படுத்துறானுங்க நம்மளை. அடிப்பியா என்ன அடிப்பியா? ஐயா அடிக்கிறேன். ஓடுறா ஐ நீட் பேக்கப்டா. ஏய் போ. எப்படி தப்பிச்சிட்டேல. ஓகே டே பேக்கப் வேண்டா. டே வாங்கடா. டே எல்லாம் மேலேயே போகிறானுங்க கைஸ். கீழே ஒரு இடம் இருக்கதே எல்லாம் மறந்துட்டானுங்க போல். எல்லாம் அங்கேயே போனால் நாம் ஒரு ஆளாக எப்படி வந்துடுறது? ஏற போட்டு படுத்துறானுங்க. தூணசை இதை முடிச்சலாம். எனிமி வரான்னு நினைக்கிறேன் நம்மள்கிட்ட. இப்போ ஓகே இந்த கேமரா எனிமி. டே சுத்தம். இப்போ ஓகே போட்டேன். இந்த கேமரா போச்சு. ஆஹா ஸோ டே என்ன பேக்கப் வேண்டா. வாங்கடா எவனாவது. ஐயோ யூனிட் மூவ் வேறு யூஸ் பண்ணிட்டுக்கானே. டேய் என் யூனிட் மூவ் லோட் ஆகலை இன்னும். லோடு மட்டும் ஆச்சு. ஐயோ ஓடுறா. ஷவா இந்த அடி அடிக்கிறானே, முடியலைங்க. அவனை நம்ம டீம்மேட்டை பார்த்துருவேன். இந்த டைமில் தான் நம்ம வந்து புத்திசாலித்தனமாக வேலை பார்க்கணும். இப்போ நேராக போய் கோல் போட்டுடணும். ஆத்தி நல்ல வேலை. கோல் போடுறதுக்கு முன்னாடி வந்து அடிச்சிருந்தாங்கன்னா அவனை கோல் போட்டுற முடியாது. அப்புறம் கடுப்பாயிருக்கும். வாங்க இவனை கில் பண்ணுவோம். இந்த சிறராக அவ்வளோதான். எங்கே அந்த மிரைடான் அவனையும் கொடுத்து. ஐய் நில்றா. எங்கேடா ஓடுற? அடி வாங்கிட்டு வர்றாங்க திருப்பி. ஐயோ கிரேனிஞ்சா காப்பாற்றணும். அவன்ட்டு 50 பாலுக்கு அதை வச்சு கோல் அடித்தானா நல்லாயிருக்கும். கில் பண்ணிட்டானுங்களா? இல்லை தப்பிச்சிட்டேன். 9 டைல்ஸ் தான் செத்து போச்சு. டேய் ஒருத்தன் படா. டே என்ன படுத்துருக்குனே வரும். கில் பண்ணிட்டானுங்க. ஓகே மேலே இப்போ எனிமில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ என் கோல் போடுறது நல்லது. கேஸ் நம்மளால் இப்படி வந்து இது பார்க்க முடியும், அது ஒரு நல்ல விஷயம். ஸோ கீழே வேறு எனிமி வேறு இருக்கானுங்களா சுத்தம். இப்போ நம்ம கீழே போவேணாம் கைஸ், நம்ம வந்து மேலே போவோம். ஏன்னா இப்போ நம்ம டீம்மெல்லாம் கீழே இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு எனிமி இப்போ மேலே வந்தானுங்கன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதனால் பிரில்லியண்ட்டாக யோசிக்கணும். இந்த பார்த்தீங்களா சொன்னேன்னா வந்துட்டேன் பாருங்க. அப்புறம் டே பேக்கப் வேண்டா. ஸோ 2 பேராக வந்து
நம்மளை எதிர்த்து வரவங்க எவனுமே தனியாலாம் வர மாட்டேங்கிறாங்க. 2 பேர் 3 பேர் இருந்து வராங்க. அப்பாடா நம்ம டீம்மேட் வந்து நம்மளை காப்பாற்றிட்டு போயிட்டேன். ஐயோ ஓகே கீழே ஒருத்தன் போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த போஸ்ட்டு உடைஞ்சிரும் நினைக்கிறேன். நல்ல வேலை இன்னும் உடையில கைஸ். ஓகே நம்ம இப்போ எனிமே வந்தானா நம்ம யூனிட் மூவ் போடுவோம் கைஸ். நம்ம டீம்மேட் எப்படியா காப்பாற்று போடு கைஸ். இது வந்துருச்சுல, இனி வந்து நம்மளுக்கு டபுள் ஆகும் ஸ்கோர். இவன் முடிச்சிடமா. இப்போ பாருங்க யூனிட் மூவ் போட்டு இவன் முடிச்சிடலாம். டேய் அவன் யூனிட் மூவ் போட்டு என்கிட்ட ஓடிட்டுருக்கேன். ஓகே இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். ஓகே இவன் வந்து கில் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும் கைஸ். டேய் என்ன அடியே விழுக மாட்டேங்குது நம்ம அடித்தா மட்டும். இவன் வேறு எனிமி வேறு இல்லை, இவங்களே சமாளிக்க முடியல இல்லை, எனிமி வேறு வந்து கூட சாமி. ஓகே இப்போ வந்து எப்படியாவது இவனை நம்ம கில் பண்ணிட்டா போதும் கைஸ். நம்ம கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ஜெயிச்சிடலாம். அவ்வளோதான் போடுவேன். ஊடால எவனோ வந்து அவனையும் சேர்த்து அடிச்சு விட்டாங்க நம்ம டீம்மேட்டு. சரி அவங்க இப்போ நம்ம இங்கேருந்து போய் கோல் போடுவோம். இங்கே எப்படி இவங்க வந்து கீழே போயிடுவானுங்க. நம்ம வந்து மேலே போய் இந்த இடத்துல கோல் போட்டுருவோம். அந்த இடம் எப்படியும் உடஞ்சிரும் கைஸ். இனிதான் கைஸ் பார்த்துடலானோ. ஐயோ டி நெட்டு கடுப்பேத்தாட என்ன. அவ்வளோதான் போடு. சூப்பர் கைஸ். ஜெரராக்கு வேறு வந்துட்டு கடுப்பேற்றிருக்கேன். அவன் பேஸில் இருக்கனால அவனுக்கு வேற டே கீழே என்னடா சுத்தம். ஐயோ நான் கீழே போயிருக்கணும் கைஸ், தப்பு பண்ணிட்டேன். கீழே இன்னும் அவங்க போஸ்ட்டே உடைக்கல, அப்படியே இருக்குது 100க்கு 100. ஷோ இந்த 9 டெயில்ஸ் வந்து அடித்து இது பண்ணாவது ஓகே. நான் 9 டெயில்ஸ் செத்துட்டானா முடிஞ்சு மேட்ச்சு. வாய்ப்பு இல்லை, மேட்ச்சு நம்ம தோற்றுறோம். இங்கே மிரேடா 50 அடிக்க போகிறாங்க கைஸ். ஐயோ நம்மளால் இது பேர் எதுவும் பண்ண முடியலையே. எனக்கு தெரிஞ்சு நம்ம தோற்றுறோம் கைஸ் கன்ஃபார்ம். மிரேடான் வந்து அந்த 50 போனால் அந்தாவது சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து முடிச்சிட்டேன் போஸ்ட்டை. நீ நம்ம என்ன பண்ணுறது, இங்கே நிற்போம். சுத்தம். ஓகே கைஸ் மேட்ச் முடிஞ்சு. நினைக்கிறோமா நம்ம தோற்றுருவோம் தான் தோணுது. ரேங்க் அதிகமாக எனிமி ஸ்ட்ராங் வரும் கைஸ். ஓகே ஐயோ கொஞ்சம் கைஸ் அந்த இந்த மிரேடன் கோல் அடிக்காமல் இருந்திருக்கணும், இல்லைனா 9 டெயில்ஸ் வந்து கோல் அடிச்சிருக்கணும். சே இப்படி தோத்துட்டோமே. கொஞ்சம் கிடப்பாரு கைஸ். இது நம்ம ஸ்டார் குறையுதானே, குறைஞ்சிருச்சு சுத்தம். ஸோ ஓகே கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போக்கிமான் நெட்டில் போட்ட வீடியோவே வந்து தோத்துட்டோம். சரி எனிமி ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க நினச்சி போக வேண்டியதான் கைஸ். ஓகே எங்கள் இந்த ரிவார்ட்ஸ்லாம் க்ளைம் பண்ணிப்போம். ஸோ ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு விஷயம் காட்டுங்க, என் ஐடி வந்து காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. ஸோ இதான் கைஸ் என்னோடய ஐடி. யாராவது விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா பை பை, see you guys.